பிட்டு பஹானே பாஸ் திங்கள் முதல் வெள்ளி மாலை 8 மணிக்கு நிக்கில். Watch full episodes on Jio Hotstar. கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுங்க. வாங்குங்க, விலை கம்மிதான். இந்த கத்திரிக்காய் எவ்வளோ? பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷா நல்லா தான் இருக்கு. தக்காளி ஃப்ரெஷ்ஷா இருக்கு, வாங்கிக்கோங்க. கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க வாங்க, 5 கிலோ வாங்குனீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. வாங்க 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 வாங்க, மலிவான விலையில காய்கறிகள். வாங்க வந்து வாங்கிட்டு போங்க. வாங்க மக்களே வாங்க, எல்லாரும் வந்து உங்களோட போட்டோஸை எடுத்துக்கோங்க. முதல்ல எடுக்கிற 10 பேருக்கு போட்டோ ஃப்ரீ. வாங்க வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட குரூப் போட்டோ கூட எடுத்துக்கலாம். எங்களையும் குரூப் போட்டோ எடுங்க. எங்களையும் எடுங்க. ஓகே, ரெடி? எல்லாரும் சொல்லுங்க. சீஸ். வெரி குட். அட, நீங்க எல்லாரும் எங்க பாத்துட்டு இருக்கீங்க? என்ன பாருங்க, என்ன பாருங்க. ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். அங்க பாரு சிவா, பட்ட பகல்ல எப்படி திருடுறாங்கன்னு. ஹலோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆகா, என்னோட பர்ஸ காணோம். என்ன, என்னோட பேக காணோம். என்னோட செயின், என்னோட மொபைல் எங்க போச்சு? ஹேய், நீங்க எல்லாரும் என் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து திருடுனீங்களா? உங்களை இந்த பட்ட பகல்லையே திருட்டு வேலையை பண்றீங்களா? என்னோட ஸ்டுடியோவை நான் மூடணும்னு நினைக்கிறீங்களா? இந்தாங்க, வாங்கிக்கோங்க. சிவா, 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 சிவா. என்ன, எங்களுக்கு மருந்து வைக்கிறியா நீ? நீங்க தானே எங்களை அடிச்ச? அந்த சின்ன பையன் என்ன அடி அடிச்சான் பாத்தீங்களா? அவன் தான் எங்களை அடிச்சான். அவனோட சேர்த்து நீ எதுக்கு அடிச்ச? டேய் மட சோம்பேறிங்களா, ஒருவேளை நான் உங்களை அடிக்கலன்னா அப்புறம் ஏன் மேல சந்தேகம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நானும் உங்க டீம்ல இருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிருவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருக்கோம். இது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. சரி, இந்த தடவை விட்டு தள்ளுங்க. அடுத்து வேற எங்கேயாவது ட்ரை பண்ணலாம். எங்க பாருங்க, அந்த இடத்துல நான் இல்ல. இருந்திருந்தா அந்த திருடர்களை விரட்டி நான் அடிச்சிருப்பேன். புரட்டி அடிச்சு சும்மா விட்டுருக்க மாட்டேன். ஒரு தடவை என்கிட்ட அடி வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கமே வரமாட்டாங்க. திருடணுங்கிற எண்ணமே அவங்க வாழ்க்கையில இனிமே எப்பவுமே, ஏன் கனவுல கூட ஒரு தடவை கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப பேசுறானே, முதல்ல இவனை நாம கவனிச்சு ஆகணும். லட்டு சிங் சார், லட்டு சிங் சார், வணக்கம் சார். வணக்கம் லட்டு சிங் சார். உங்கள மாதிரி ஒரு தைரியசாலியான இன்ஸ்பெக்டரை இது வரைக்கும் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல சார். உங்களாலதான் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப நிம்மதியா இருக்காங்க. திருடங்க எல்லாருமே உங்க பேரை சொன்னா தலை தெரிச்சு ஓடுறாங்க. நீ சொன்னது 100% உண்மைதான். லட்டு சிங்கோட பேரு சர்வ சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. அட ஆமாமா, திருடங்க திரும்ப இங்க வந்தாலும் அவங்க உங்க பேரை கேட்டதுக்கு அப்புறம் உடனே இங்க இருந்து ஓடி போயிடுவாங்கல்ல. லட்டு சிங் சார், நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன் ஆயிட்டேன். உங்களை நான் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? என்ன போட்டோவா? ஓஹோ, தாராளமா.
போட்டோனா நான் எப்போதும் ரெடியா இருப்பேன். எடுத்துக்க எடுத்துக்க போட்டோ எடுத்துக்க. தேங்க்யூ லட்டு சிங் சார். சார் சொல்லுங்க. சீஸ் சீஸ் பன்னீர். என்னது இது? ஒரு கைதி ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டான். அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 50,000 ரூபாய். ஏய் யாரு பாரு? அடடா இங்க பாருங்கப்பா, இது அந்த போட்டோல இருக்க கைதி தானே. இவனை புடிச்சு கொடுத்தா தானே 50,000 ரூபாய் பரிசு கொடுக்கறேன்னு இந்த போஸ்டர்ல ஒட்டி வச்சிருக்காங்க. எங்க இருக்கான் அந்த கைதி? எங்க இருக்கான்? எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் அவனை பிடிக்கிறேன். இந்த திருட்டு பையல எங்க கைதின்னு நம்ம கிட்டயே கேக்குறான் பாருங்க. எங்க பாருடா, எங்களை என்ன நீ கோமாளிங்கன்னு நினைச்சியா? ஜெயில இருந்து நீ தான் தப்பிச்சு வந்திருக்க. உன்னை முதல்ல நான் தான் பார்த்தேன். அதனால எனக்கு தான் 50,000 ரூபாய் கிடைக்கணும். அட எனக்கு என்னாச்சு? எல்லாரும் எதுக்காக என்ன கைதின்னு பிடிக்கிறாங்க? அட கடவுளே, என்ன நடக்குதுங்க? ஐயோ, எஸ்கேப் எஸ்கேப். ஏய் இல்ல, எங்க தப்பிச்சு ஓட பாக்குற? விட மாட்டோம், அவனை தப்பிக்க விட கூடாது. வாங்க. விடாதீங்க. நான் போலீஸ். அடிக்காதீங்க, நான் திருட இல்ல. நான் சொல்றத நம்புங்க. சிவா சிவா எங்கடா? சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. கான்ஸ்டபிள் நான் தாயா, லட்டு சிங்யா, இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்யா. லட்டு சிங்கா? யோ, எங்க லட்டு சிங்கா பாத்திருக்கியா? அவர் ரொம்ப அழகா இருப்பாரு. இப்படி மூஞ்சில தாடியோட மருகோட எங்க லட்டு சிங் கண்டிப்பா இருக்கவே மாட்டாரு. நான் தாயா லட்டு சிங்கு. நீ ஒரு திருட்டு பையன். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கைதின்னு எனக்கு தெரியும். ஊரு ஃபுல்லா உன்னை பத்தி போஸ்டர் ஒட்டி இருக்குது. உன்னை புடிச்சு கொடுத்தா கவர்மெண்ட்ல சன்மானம் கொடுப்பாங்க. சரி, நான் சொல்ற டைலாக்க நீ கேளு. இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாரு திருடணும்னு நினைச்சாலும் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க திருடாத, லட்டு சிங் அந்த இடத்துல வந்து நிப்பாரு. ஓஹோ, இப்ப எங்க லட்டு சிங் சாரோட டைலாக்கே திருடிட்டியா? இப்பவே அவருக்கு போன் பண்ணி காட்டுறேன். ஹலோ லட்டு சிங் சார். ஆமாயா கான்ஸ்டபிள், உன் பின்னால நிக்கிறேன். திரும்பி பாரு, நல்லா கொஞ்சம் திரும்பி பாரியா. ஓஹோ, எங்க லட்டு சிங் சாரோட போனை வேற திருடிட்டு வந்துட்டியா? அவரை மாதிரியே நீ பேசி மிமிக்ரி வேற பண்றியா? இப்ப எனக்கு கோபம் பயங்கரமா வருது. உன்னை போட்டு பின்னி எடுக்கிறேன் பாரு. என்ன விடுயா, நான் தாயா. இன்னொரு அடி அடிச்சுனா நான் உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன். விடுயா சிவா, என்ன காப்பாத்து இந்த கான்ஸ்டபிள் இருந்து. நான் தான் உண்மையான லட்டு சிங்னு இந்த கான்ஸ்டபிளுக்கு எப்படியாவது புரிய வையே. இந்த தாடி மிசையை யாரோ ஒட்டி இருக்காங்க, என்னால இதை எடுக்கவே முடியல. சிவா, எப்படியாவது இவனுக்கு எடுத்து சொல்லு. அங்கிள் நிறுத்துங்க, இவர் யாருன்னு நான் பாக்குறேன். இதை எப்படி ஒட்டினாங்கன்னே தெரியலையே. பொறுமையா பொறுமையா. சார், என்ன நீங்க மன்னிச்சிருங்க சார். நீங்க தான் லட்டு சிங் சார்னு என்னால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. லட்டு சிங் அங்கிள், நீங்க எப்படி இந்த மாதிரி மாறினீங்க? ஆட, ஒரு போட்டோகிராஃபர் வந்தான்ப்பா. உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொன்னான். சீஸ்ன்னு சொல்லுங்கன்னு சொன்னான். நானும் சொன்னேன், சீஸ் பன்னீர் ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னேன். அதுக்கப்புறமா நான் எப்படி இந்த திருடன் கெட்டப்புக்கு வந்தேன்னு தெரியலப்பா. லட்டு சிங் அங்கிள், நான் டிவில நியூஸ பார்த்தேன். ஊருக்குள்ள இப்ப நிறைய திருட்டு நடக்குது. ஆனா எல்லாருக்கும் அவங்க கிட்ட இருந்து எப்படி திருடுறாங்கன்ற விஷயம் தான் தெரியவே இல்லை. திடீர்னு அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வருது.
அப்பதான் அவங்களோட பொருள்லாம் திருட்டு போன விஷயமே அவங்களுக்கு தெரிய வருது. என்னோட ஏரியாவுல யாரு இந்த மாதிரி எல்லாம் பண்றது? என்ன நினைச்சு பயமே இல்லாம யாரு இப்படி எல்லாம் பண்ணது? சிவா சொல்லு. லட்டு சிங் அங்கிள், இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஊருக்குள்ள இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் நாம பார்த்தாகணும். இங்க பாருங்க லட்டு சிங் அங்கிள், அங்க ஸ்டூடியோ வேன் இருக்கு. இங்க போட்டோகிராஃபர் எல்லார்கிட்டயும் சீஸ்னு சொல்றாரு. எல்லாரும் சீஸ்னு சொல்றாங்க. அப்படியே எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்களே. அதுக்கப்புறம் இந்த போட்டோகிராஃபர் வேன்ல போடுறாரு. பின்னாடியே 4 ரவுடிங்க வராங்க. எல்லாரோட பொருளையும் திருடிட்டு போயிடுறாங்க. பாத்தீங்களா? எல்லாரோட பொருளையும் எடுத்துட்டு அவங்க ஓடிட்டாங்க. ஓ, அப்படின்னா இது அந்த மொபைல் போட்டோகிராஃபரோட வேலை தானா? புரிஞ்சிடுச்சு. எல்லாரையும் சீஸ்ன்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணிடுறான் அவன். அவனோட ஆளுங்க எல்லாருக்கிட்டையும் திருடிட்டு போயிடுறாங்க. ஓஹோஹோஹோஹோ, எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த லட்டு சிங் ஏரியாவிலேயே திருட்டா? நான் அந்த போட்டோகிராஃபரோட ஜாகிரபியாவே மாத்தி காட்டுறேன் பாரு. அவனை நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கப்புறம் அவனால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இல்ல லட்டு சிங் அங்கிள், ஒரு நிமிஷம். நாம அவரை கையும் களவுமா பிடிக்கிறதுக்கு ஒரு டிராப்ப செட் பண்ணி ஆகணும். அவரே வந்து தன்னோட வலையில மாட்டிக்கிட்டாகணும். நீ ரொம்ப சரியா சொல்ற சிவா. நீ டிராப் செட் பண்ணு, உடனே பண்ணு. ஓகே லட்டு சிங் அங்கிள், வாங்க போலாம். ஊருக்குள்ள போய் நாம அவரை தேடுவோம். அடுத்து அவர் எங்க திருட பிளான் பண்றாரு நாம கண்டுபிடிக்கலாம். நீங்க யாராவது வேன்ல வந்த போட்டோகிராஃபரை பாத்தீங்களா? என்ன? இல்ல சார், நாங்க பார்க்கல. நீங்க யாரும் போட்டோகிராஃபரை பாத்தீங்களா? இல்ல நான் யாரையும் பார்க்கல. லட்டு சிங் அங்கிள், அவர் ஊருக்கு வெளியில தான் இருக்கணும். ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஊருக்கு வெளியில இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. ஓகே சிவா, ஓகே. வா சிவா, நம்ம போய் பார்க்கலாம். சிவா, நான் அந்த போட்டோகிராஃபரை பார்த்துட்டேன். ஸ்டேஷனுக்கு பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் அவங்கிட்ட போட்டோ எடுக்கன்னு போறேன்ப்பா. நீ சீக்கிரம் வந்துடு. ஓகே பேடாராம் அங்கிள், நீங்க அங்கேயே இருங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். தம்பி, இங்க பாருப்பா, என்ன ஒரு போட்டோ நீ எடுக்கிறியாப்பா? இவனை பார்த்தா பணக்கார மாதிரி தெரியுதே. யா கண்டிப்பா எடுக்கலாம். இங்க பாருங்க, நீங்க உங்களை கவனமா பாத்துக்கோங்க. என்ன, நான் போய் இந்த சாரை போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க சார், நாம அந்த பக்கம் போய் எடுக்கலாம். அங்க பேக்ரவுண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே. சொல்லுங்க. சீஸ் சீஸ். அங்கிள், உங்களோட இந்த போட்டோகிராஃபி விளையாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஜெயிலுக்கு போறீங்களா? அங்க நீங்க நிறைய பட்டர் சீஸ் சாப்பிடலாம். சரியா? திரும்பவும் வந்துட்டியா? என் வழியில இருந்து ஒழுங்கா போயிடு. என் வழியில குறுக்க வராத. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நான் உன்னை விட மாட்டேன். சிவா, நாங்க வந்துட்டோம். சிவா, உனக்கு என்ன ஆச்சு? அந்த போட்டோகிராஃபர் எங்க? சிவா, நான் அவனை புடிச்சிருப்பேன். ஆனா அந்த போட்டோகிராஃபர் என்ன பார்த்து பயந்து ஓடிட்டான். ஓ, லட்டு சிங் அங்கிள், அவனை பிடிக்கிறதுக்கு நம்ம வேற ஏதாவது ட்ராப்பை தான் செட் பண்ணி ஆகணும். வீனஸ் சிட்டில ரொம்ப பெரிய ஆல் ஜுவல்லரி எக்ஸிபிஷன் நடக்க போகுது. அப்படியா? ஓல்டு ஜுவல்லரியோட எக்ஸிபிஷனா? அப்ப அங்க நிறைய நகைகள் இருக்கும்ல. அப்ப நாம அங்க போகலாம். இந்த வேதா சிட்டில நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. அதனால நாம இங்க இருந்து போறது தான் நல்லது.
ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்க. உங்க எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து போட்டோ எடுக்கணும். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்க. இப்போ எடுக்கிற போட்டோ பேப்பர்ல வரும். ஓகே, எல்லாரும் சொல்லுங்க. சீஸ். சீஸ். அங்கிள், திரும்ப திரும்ப உங்களோட இந்த சீஸ் வேலை செய்யாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப சரியாயிடுவாங்க. ஆனா உங்களோட நிலைமை தான் இப்ப ரொம்ப மோசமாக போகுது. சின்ன பையா, நீ இங்கேயும் வந்துட்டியா? நான் தான் உங்ககிட்ட சொன்னல அங்கிள், பையனை மட்டும் சொல்லாதீங்க. இந்த சின்ன பையனை பிடிங்க, இவனை விடாதீங்க. போதும் சிவா, ஒரு நிமிஷம் நிறுத்து. நான் இவனை அடிக்க வேண்டியது ரொம்ப அதிக பேலன்ஸ் நிக்குது. இவனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். எந்த லட்டு சிங்கோட பேர் ஒன்னும் சர்வ சாதாரணமா ஃபேமஸ் ஆகல. ஏய் எழுந்தரே, மரியாதையா எழுந்து நெல்லு. எழுந்துருன்னு சொன்ன, எழுந்து நெல்லு. சீஸ்ன்னு சொல்ல. சீஸ். யாரோ என்ன ரொம்ப அதிகமா அடிச்ச மாதிரி ஏன் தெரியுது? உடம்பெல்லாம் வலிக்குது. நோ 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 நோ. நான் என்ன உன்னை அடிச்சு முடியல. உன்னை இன்னும் அடிக்க வேண்டிய பேலன்ஸ் நிறைய இருக்கு. சொல்லு சீஸ். வேண்டாம், எனக்கு தெரியும். சீஸ்ன்னு சொல்லி போட்டோ எடுத்து என்ன மறுபடியும் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அடிக்க போறேன், அதானே? நான் சொல்ல மாட்டேன். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எங்க திருடணும்னு நினைச்சாலும் அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, திருடாத, இங்க லட்டு சிங் வருவாரும்பாங்க. வா செல்ஃபி எடுத்துக்கலாம். இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் அமைதியாரு, நான் போட்டோ எடுத்தே ஆகணும். விழுந்துட்டேனே. அட யார் பண்ணி? ஒழுங்கா பாத்து போக தெரியாதா? என்ன அது? உன் டிஃபன் பாக்ஸ்ல என்ன கொண்டு வந்திருக்க? என்ன பாக்குற? இதுக்கப்புறம் இது என்னோட டிஃபன். என்னோட டிஃபன் பாக்ஸ கொடு. ஹேய், எதுக்கு வழி மாறிக்கிற?
ஒழுங்கா அவனோட டிஃபனை திருப்பி கொடுத்துரு. என்னப்பா நீ என்ன தடுக்க போறியா? இந்தா புடி பாப்போம். அப்படியா? நீ சொன்னா கேட்க மாட்ட போல இருக்கே. உனக்கு கராட்டே தெரியுமா? சரி, மோதி பாத்துருவோம். ஹாய், என் பேரு மூடி. அவங்க வேணா சண்டை போடட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். ஹாய், ஐ அம் ரேவா. கை வலிக்குது. விடு விடுன்னு சொல்றல்ல. ஓ சாரி, நான் ரொம்ப பவர்ஃபுல்ங்கறத அப்பப்போ மறந்து போயிடுறேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். எங்க அண்ணா எப்படி சண்டை போடுறான்னு பார்க்கலாம் வா. ஹலோ ஃப்ரெண்ட், ரொம்ப கோவப்படாதன்னு. இப்பவே கொஞ்சமா கூல் ஆயிடு. சிவா என்னாச்சு? மேடி மேடி உனக்கு ஒன்றும் ஆகலல? சண்டை போடுறப்போ முகத்துல இப்படிதான் தண்ணி அடிப்பீங்களா? ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அட, என்னோட காரை எதுக்காகப்பா இப்படி நசுக்குன? வாவ், இந்த நெக்லஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே. இத நான் எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். அட, அது என் நெக்லஸ். திருப்பி கொடு. எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்களா? அவன் நெக்லஸ் எடுத்துட்டா. திருப்பி கொடு. அட, ஏமா இப்படி கத்துற? நெக்லஸ மட்டும் தானே எடுத்தேன். நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லுங்க. ஏய், நம்ம நகருக்குள்ள ரொம்ப சக்திசாலியான ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க ஒரே கையில காரை நசுக்குறாங்க. அத நீங்களே பாருங்க. அவங்கள தடுக்க வரவங்கள அவங்க அடிச்சு பறக்க விடுறாங்க. ஊருக்குள்ள இவங்க என்ன இந்த மாதிரி வேலை பண்றாங்க? நான் இவங்கள நல்ல காரியத்துக்காக தானே உருவாக்கினேன். தப்பா போச்சு. இவங்களுக்கு என்னாச்சு? சார், சர்க்யூட் கனெக்ஷன்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி ஆகணும். அவங்க எல்லாரையும் என் முன்னால வந்து நிக்க சொல்லு. பின்னாடி லைட் கிரீன்ல தானே எரியுது. அப்படின்னா இவங்க நல்ல காரியங்களை மட்டும் தானே செஞ்சாகணும். ஆனா இதுல ப்ராப்ளம் எங்க? என்ன விஷயம்னு புரியலையே. உங்களுக்கு நான் எப்படி ட்ரைனிங் கொடுத்தேன்? ட்ரைனிங் படி பார்த்தா நீங்க நல்ல காரியங்களை மட்டும் தானே செஞ்சாகணும். நாங்க நல்ல விஷயம் மட்டும் தான் பண்ணணும். நல்லது. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மக்களுக்கு நாங்க உதவி செய்யணும். சரியா சொன்ன. இந்த ப்ரோக்ராம் தான் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். கண்டிப்பா எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபங்க்ஷன்ல சின்ன ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க போங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. உனக்கு ஒண்ணு தெரியல. இவங்கெல்லாம் உனக்கு முன்னாடி தான் சரியா இருப்பாங்க. நல்ல ரோபோட் மாதிரியே இருப்பாங்க. ஆனா நான் இவங்களுக்குள்ள ரெட் ஷிப்பை போட்டுட்டேன்ற விஷயம் உனக்கு இது வரைக்கும் தெரியலல்ல. என்னால இவங்களை வச்சு தப்பான வேலைகளை செய்ய முடியும். பத்தாச்சாரியா, நீ இவங்களை வச்சு நல்ல காரியங்களை மட்டும் செய்யணும்னு நினைக்கிற. ஆனா நான் இவங்களை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். நிறைய பணம். சரி ரோபோட் ஃபேமிலி, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நாங்க வெளியே அழிவை கொண்டு வருவோம். எல்லாரையுமே அடிப்போம். மக்களுக்கு டென்ஷனை கொடுப்போம். வெரி குட். இதுக்கப்புறம் நீங்க பேங்க கொள்ளையடிக்கணும். நகை கடைகளை கொள்ளையடிக்கணும். கொள்ளையடிச்ச எல்லா பொருட்களையும்
என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துடணும். சரியா? சரி, நாங்க இதே மாதிரி பண்ணுவோம். ஓகே, இங்க இருந்து போகலாம். போங்க. அட கொஞ்சம் நிறுத்துங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேலை பண்றீங்க? இத பண்றதுக்கு வெக்கமா இல்ல? மேம், நீங்க இங்க இருந்து போறீங்களா? மேடம், என்னாச்சு? அங்க பாருங்க சார், அந்த பையன் என்ன அடிச்சிட்டான். பேக்ல இருக்கிற பணத்தை திருடிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் திருடிட்டு தள்ளி விட்டுருப்ப. உன்னை நான் விட மாட்டேன். சரி சரி, நீங்க அவ்வளவு நானும் திருடுங்க. ஆனா இப்ப என்ன கீழே இறக்கி விட்டுரு. யாரு இங்க திருடுறதுக்கு யார் வந்திருக்கா? சார், அங்க பேங்க கொள்ளடிக்கிறாங்க சார். என்னது? பேங்க கொள்ளை அடிக்கிறாங்களா? யாரு அது? யாரு என்னோட இலாக்காவுல யாரு கொள்ளை அடிக்கிறது? ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. ஏய், அங்க என்ன நடக்குது? நில்லுங்க நில்லுங்க. இந்த லட்டு சிங் ஏரியாவிலேயே திருட்டு நடக்குதா? இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாராவது திருடுனானா அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க இங்க திருடாத, ஏன்னா அந்த இடத்துக்கு இந்த லட்டு சிங் வந்துருவாங்கன்னு தெரியும். அப்படியா? அப்போ எதுக்காக நீ இங்க இருக்க? 50 கிலோமீட்டர் தள்ளி போயிடு. என்னது 50 கிலோமீட்டர் தள்ளி போன்னு சொல்லிட்டு 50 ஒளியாண்டுகள் தூரத்துக்கு என்ன தூக்கி போட்டுட்டானே. இது சீட்டிங் ஆச்சே. சிவா, நீ நியூஸ் பாத்தியா? 2 பேரும் ஓடுற காரை நிப்பாட்டிட்டாங்களாம். காரை அப்படியே தூக்கி போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. நானும் பார்த்தேன். அவங்கள பார்த்ததும் மேடியன் மூடியோட ஞாபகம் வந்துருச்சு. அவங்க கிட்டயும் சேம் பவர்ஸ் இருக்கு. இவங்க மேடி மூடியோட அம்மா அப்பா தான். நான் தான் அதை கண்டுபிடிச்சேன். அது கண்டிப்பா ஏலியன்ஸ் தான்ப்பா. சாதாரண மனுஷங்களுக்கு பவர் இருக்குமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எங்க கிராமத்துல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல ரோபோவா நடிச்சேன். எங்க ஊர் மக்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு கல்லை நான் ஓங்கி அடிச்சேன். கல்லு உடையும்னு பார்த்தா என் கைதான்ப்பா உடைஞ்சது. எனக்கு மட்டும் மேடி மூடி மாதிரி பவர் இருந்துச்சுன்னு வைங்க, கல்லு என்ன கல்லு, நான் மலையவே உடைப்பேன், தெரியும்ல? எஸ், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ரோபோட் தான். சிவா, இவ்ளோ பவர் கண்டிப்பா ரோபோட்ஸ்க்கு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோவா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க அப்படியே மனுஷங்க மாதிரி நடந்துப்பாங்க சிவா. எஸ், யூ ஆர் ரைட் ரேவா. அவங்க ரோபோட்ஸ் தான். அவங்க கூட ஃபைட் பண்றதுக்கு பதிலா அவங்களை எப்படி அழிக்கிறதுன்னு தான் நாம இப்ப யோசிச்சாகணும். சிவா, சீக்கிரம் இங்க வா. இல்ல நீ இங்க வர முடியாத, வராத. நான் இங்க ஸ்கைல இருக்கேன்ப்பா. நான் சொல்றத கேளு சிவா. வேதா சிட்டி பேங்க்ல கொள்ளை அடிச்சுட்டாங்கப்பா. லட்டு சிங் அங்கிள், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் 50 கிலோமீட்டர் இல்ல நான் 50 கிலோமீட்டர் தள்ளி இல்ல, 50 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கேன் சிவா. ஒன்னாலாம் இங்க வர முடியாது சிவா. நான் சொல்றத கேளு. நீ சீக்கிரமா சிட்டி பேங்குக்கு போ. லட்டு சிங் சார், சிவா, ஜுவல்லரி ஷாப்ல திருடிட்டாங்கப்பா. நீ உடனே அங்க போ.
லட்டு சிங் அங்கிள், நீங்க எங்க இருக்கீங்க? நானா? நான் 50 ஒளியாண்டுகள் தள்ளி வளிமண்டல பாறையில உக்காந்துருக்கேன்ப்பா. அவன் என்ன அப்படியே விசிறி அடிச்சானா, நான் அப்படியே பறந்து ஸ்பேஸுக்கே வந்துட்டேன்ப்பா. லட்டு சிங் அங்கிள், இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எந்த மனுஷங்க கிட்டயும் இவ்ளோ பவர்ஸ் இருக்காது. அவங்க மனுஷங்க இல்ல, ரோபோட்ஸ் தான். இவங்க கிட்ட சண்டை போடுறதுல பிரயோஜனமே இல்ல. இவங்களை உருவாக்குனவரை தான் கண்டுபிடிச்சாகணும். நீங்க தான் இந்த ரோபோட்ஸ் எல்லாம் உருவாக்குனவரா? இந்த சின்ன பையனுக்கு எப்படி தெரிஞ்சது? சயின்டிஸ்ட பிடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது சின்ன பையா. எங்க பாஸையே நீ ஃபாலோ பண்ணி போறியா? இதுக்கப்புறம் உன்னோட நிலைமை மோசமாக போகுது பாரு. பாஸ் எங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காரு, உன்னை அழிக்க சொல்லி எங்க கிட்ட சொல்லியிருக்காரு. சிவாவை அழிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. அங்கிள், இப்ப வாங்க. இந்த இடம் தான் உங்க எல்லாருக்கூடயும் சண்டை போடுறதுக்கு ஏத்த இடமா இருக்க போகுது. ஒரு சின்ன பையன் இவ்வளவு பெரிய விஷயங்களை பேசுறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல, புரிஞ்சுதா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏமா ஒரு பொண்ணை இறந்துகிட்டு பசங்க கூட வந்து சண்டை போடுற? போய் ரேவா கூட சண்டை போடு. இதுக்கு மேலேயும் சண்டை போட போறியா சின்ன பையா? இல்ல சண்டையை நிறுத்திடலாமா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். இந்த ரோபோட்ஸ் அழிக்கிறதுக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. ஓகே, கம் ஆன். தைரியம் இருந்தா 2 பேரும் ஒண்ணா வந்து என்ன அடிங்க. உங்க 2 பேரையும் நான் சமாளிப்பேன். ஓ, எதுக்காக நீ இப்படி பண்ண? ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு உருவாக்குன ரோபோட்டை இப்படி நீ அழிச்சிட்டியே. எனக்கு நீ ரொம்ப நஷ்டத்தை கொடுத்துட்ட. உன்னை விட மாட்டேன்.
சிவா நீ எங்க இருக்க? நான் வந்துகிட்டே இருக்கேன், என்ன காப்பாத்து. நான் இப்ப லேண்டிங் ஆக போறேன் சிவா. லட்டு சிங் அங்கிள் எங்க லேண்ட் ஆக போறாரு? லட்டு சிங் அங்கிள் நீங்க மேல எங்க போயிருந்தீங்க? அத ஏன் கேக்குற சிவா? அவன் என்ன 50 கிலோமீட்டர் வேகத்துல தூக்கி போடல சிவா, அதை விட வேகமா தூக்கி போட்டான். லட்டு சிங் அங்கிள் அவங்க எல்லாரையும் நாங்க புடிச்சிட்டோம். அப்புறம் அவருதான் அந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குனவர். நான் இல்ல, இந்த ரோபோட்ஸை உருவாக்குனது வேற ஒருத்தர். நான் அவருக்கு அசிஸ்டண்டா தான் இருந்தேன், என்ன நம்புங்க. ஓகே சிவா, இவனோட பாசையும் நம்ம ஒரு கை பார்த்துடலாம். சொல்லு சீக்கிரம், உன்னோட பாசை எங்க இருக்காருன்னு சொல்லுன்னு சொல்றேன்ல. இன்ஸ்பெக்டர், இவனை விடவே விடாதீங்க. இவன் என்னோட கடின உழைப்பையே வீணாக்கிட்டான் தெரியுமா? ஹியூமன் கிரைம்ஸை குறைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அருமையான ரோபோட்ஸ்களை உருவாக்கினேன். நாட்டுக்கு இந்த மாதிரி ஃபோர்ஸை உருவாக்கி மக்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சேன். இவன் பண பேராசையில என்னோட ரோபோட்ஸையே அழிச்சிட்டான். ஒன்னும் பிரச்சனை இல்ல சயின்டிஸ்ட் சார், நான் இவனுக்கு ஜெயிலுக்குள்ள நிறைய உதவிகளை செஞ்சு தர போறேன். ஸ்பேஸ்ல இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறத நான் இப்போ இவனுக்கு புரிய வைக்க போறேன் பாருங்க. வாப்பா மிஸ்டர் அசிஸ்டன்ட், நீங்க இப்ப ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கீங்களா? வாந்தடே. ஹலோ ஹெட் குவார்டர்ஸ். எஸ், டபுள் டைமண்ட் செக்யூரிட்டி அதெல்லாம் பக்காவா நான் ரெடி பண்ணிட்டேன். யூ டோன்ட் வரி, ஓவர் அண்ட் அவுட். ஓகே கான்ஸ்டபிள், இதுதான் டபுள் டைமண்டோட போட்டோகிராஃப். ஒரிஜினல் டைமண்ட் எக்ஸிபிஷன் அன்னைக்கு தான் எல்லாரும் பார்க்க முடியும். அங்க என்ன சத்தம்? என்னப்பா சத்தம்? யார் பாது? அவங்கள உள்ள அனுப்புப்பா. லட்டு சிங் சார், இந்த உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான அந்த ட்வின் டைமண்ட் நம்ம ஊர் எக்ஸிபிஷனுக்கு வரப்போகுதாமே, எங்க சார் அது? ஓ எஸ், எக்ஸிபிஷன்ல வைப்பாங்க. ஆனா இப்ப அதோட செக்யூரிட்டிக்காக எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. லட்டு சிங் சார், நாங்க 2 பேரும் பிரஸ் ரிப்போர்ட்டர். நாங்க உங்களை ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கலாமா? ஓ யா, நீங்க கண்டிப்பா இன்டர்வியூ எடுக்கலாம். அதுக்கு நான் எப்பவும் தயாரா இருக்கேன். போட்டோ வேணாலும் எடுத்துக்கங்க. சூப்பரா போஸ்ட் கொடுக்கறதுல நான் எக்ஸ்போர்ட். ஆமா, மத்த வேலையெல்லாம் எங்க சிவா மட்டும் தான் பண்ணுவான். எங்க லட்டு சிங் சார் இன்டர்வியூ மட்டும் சூப்பரா கொடுப்பாரு. இவன் சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இவன் இப்படிதான் ஏதாவது கண்டபடி உளறிக்கிட்டு இருப்பான். கான்ஸ்டபிளே வாய மூடு. செட் அப். லட்டு சிங் சார், நாங்க கேள்விப்பட்டோம் இந்த உலகத்திலேயே ரொம்ப தைரியமானவர், இன்டெலிஜென்ட், ஜீனியஸ், சூப்பர் ஜீனியஸ் நீங்க தானே கேள்விப்பட்டேன் சார். என்ன சார் சொல்றது, உங்களை பத்தி இன்னும் புகழ்ந்துகிட்டே இருக்கலாம். சொல்லுங்க, நிறுத்தாம என்ன சொல்லிக்கிட்டே இருங்க. லட்டு சிங் சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, டபுள் டைமண்ட் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியானதுன்னு. அத கண்டிப்பா யாராவது திருட வருவாங்க. உங்களை மாதிரி ஒரு ஜீனியஸ், தைரியசாலி, இன்டெலிஜென்ட் இன்ஸ்பெக்டர் என்னென்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இங்க ரொம்ப டைட்டான செக்யூரிட்டியை போட்டிருக்கேன். அதாவது யாராவது கீழே காலை வச்சாங்கன்னா அலாரம் அடிச்சு ஊரையே கூட்டிடும். மேலேருந்து யாராவது வந்தாங்கன்னா லேசர் பீம் அடிச்சிடும். கேட் வழியாவும் யாராலையும் உள்ள வர முடியாது. ஏன்னா கேட்டோட லாக்கு என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சா மட்டும்தான் திறக்கும். வாவ், இன்டெலிஜென்ட், சூப்பர், ஆசம். உங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை கொஞ்சம் காட்டுங்களேன், நான் அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா இதுல வச்சே கொடுத்துருங்க. சார், அதெல்லாம் பண்ணி கொடுக்காதீங்க. சிவா, யாருன்னே தெரியல, 2 பொண்ணுங்க வந்தாங்க. இஷ்டத்துக்கு ஐஸ் மேல ஐஸ் வச்சு லட்டு சிங் சார் கிட்ட இருந்து செக்யூரிட்டி சம்பந்தமான எல்லா கேள்விக்கும் பதில் கேக்குறாங்க. சீக்கிரம் வா. அடடா, பெடராம் அங்கிள், அந்த 2 பொண்ணுங்களையும் நீங்க கண்காணிச்சிட்டு இருங்க. நான் சீக்கிரமே அங்க வந்துடுறேன். டோன்ட் வரி. ஓகே சிவா. எங்க பாத்தீங்களா? வாவ் லட்டு சிங் சார், இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒண்ணு.
இத நிச்சயமா யாராலையும் காப்பி பண்ண முடியாது. நீங்க சூப்பர் இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ லட்டு சிங் சார், யூ ஆர் ஜீனியஸ். நீங்க டிவில உங்க இன்டர்வியூ பாத்துக்கோங்க. இப்ப நாங்க கிளம்புறோம். போதும் சார், இப்ப நீங்க கீழே விழலாம். என்னது கீழே விழணுமா? நான் எப்படி மேல வந்தேன்? சார் போலாம். சிவா, அந்த பொண்ணுங்க 2 பேரும் சிகப்பு கலர் கார்ல போறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி யாரு என்ன எதுன்னு உடனே பாத்துரு. கண்டிப்பா திருட்டு கேங்க சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஓகே பேடராம் அங்கிள், தேங்க்யூ. ரேவா, சில பேர் டபுள் டைமண்டை திருடுறதுக்காக பிளான் போட்டு கார்ல போயிட்டு இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீ ஆதி யூடியோட எக்ஸிபிஷன் ஹாலுக்கு சீக்கிரமா வந்துரு. ஓகே சிவா, நான் இப்ப வந்துடுறேன். ரெட் கார் அங்கதான் போகுது. பேடாராம் அங்கிள் சொன்ன பொண்ணுங்களும் அந்த கார்ல தான் இருப்பாங்க. இந்த சின்ன பையனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஏய் சின்ன பையா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஓடு ஓடு. வெரி குட். நீங்க ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்திருக்கீங்களா? இதுக்கப்புறம் இந்த மஷூர் சிங்க பத்தி எல்லாருக்கும் தெரிய போகுது. அந்த ட்வின் டைமண்டை இதுவரைக்கும் யாராலையும் திருட முடியல. ஆனா இப்ப இந்த நல்ல வேலைய நான் பண்ண போறேன். போங்க, லட்டு சிங்கோட ஃபிங்கர் பிரிண்டோட நகலை உருவாக்குங்க. ஓகே பாஸ். நாங்க டைமண்ட் எக்ஸிபிஷனை பார்க்க வந்திருக்கோம். இதை எப்போ ஓபன் பண்ணுவீங்க? கொஞ்சம் லேட் ஆகும் சார். 1 மணி நேரம் கழிச்சு வாங்க. எங்களால 1 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாது. சொல்றோம்ல சார், 1 மணி நேரம் கழிச்சு வாங்க. சொல்றோம்ல, எங்களால வெயிட் பண்ண முடியாது. இந்த டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன பண்றது? ஹலோ அங்கிள், அந்த டோர் ஓபன் ஆகாது. ஏன்னா நாங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை எப்பவோ மாத்திட்டோம் அங்கிள். சின்ன பையா, என்ன வளர்ற? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
மிஷன் ஓவர், எல்லாரும் வந்துருங்க. மிஷன் ஓவர், எல்லாரும் கிளம்புங்க. மிஷன் ஓவர்க்கான அர்த்தம் என்ன? லட்டு சிங் அங்கிள், சீக்கிரமா டோரை ஓபன் பண்ணுங்க. அட சிவா, எல்லா திருடங்களும் இப்பதான் ஓடிட்டாங்களே, அப்புறம் எதுக்காக நம்ம இப்ப போய் டோரை ஓபன் பண்ணணும்? லட்டு சிங் அங்கிள், உங்க கேள்விக்கான பதில நான் சொல்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் டோரை ஓபன் பண்ணுங்க. வாங்க. ஓ அந்த திருடன் மேல ரூஃப் வழியா தான் வந்திருக்கணும். சிவா, அந்த திருடங்களை புடி, இல்லன்னா என்ன வாட்ச்மேன் ஆக்கிடுவாங்க. நான் இன்ஸ்பெக்டரா இருக்க முடியாது. அட, அவன் கிளைடர்ல பறந்துட்டு இருக்கான். இவன் தான் அந்த வைரத்தை திருடி இருப்பான்னு நினைக்கிறேன். ரேவா, திருடன் வைரத்தை திருடிட்டு கிளைடர்ல தப்பிச்சு போயிட்டு இருக்கா. நான் அவனை ஃபாலோ பண்றேன், நீங்களும் வந்துருங்க. ஓகே சிவா, நாங்க உடனே அங்க வந்துடுறோம். சிவா, அவன் இந்த பக்கம் டைரக்ஷன்ல பறந்து போயிட்டு இருக்கான். சீக்கிரமா அங்க போ. ஏ நில்லே, இல்லன்னா உன்னை நான் இங்க இருந்து ஷூட் பண்ணிடுவேன். நில்லே. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன விடு, என்ன விட்டுடு. ஓகே, உன்னை நான் விட்டுறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்ன விட்டுடாத, தெரிச்சிடுவேன். விட்டுறாத ப்ளீஸ், என்ன தயவு செய்து விட்டுறாத. அப்படின்னா சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடு, என் பின்னாடி வரக்கூடாதுன்னு. அப்படி வந்தாங்கன்னா இப்பவே நீ கீழே விழுந்துருவ. ஓகே ஓகே, இப்பவே சொல்லிடுறேன். சிவா, நீ அங்கேயே நில்லு, இல்லைன்னா இவன் என்ன மேல இருந்து அப்படியே விட்டுருவானா. விட்டானா நான் தரையில விழுந்து செதறிடுவேன். ப்ளீஸ் என்ன விட்டுறாத, ப்ளீஸ் என்ன விட்டுறாத. எல்லா மோட்டார் சைக்கிள்ஸையும் நல்லா மறைச்சிருங்க. நிலைமை கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் நாம எல்லாரும் இங்கதான் தலைமறைவா இருந்தாகணும். சரிங்க பாஸ், நம்ம இந்த காட்டுக்குள்ள இருந்தா அவங்க நம்மள தேடி கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா? இந்த வேல்குனோவுக்கு கீழே ஒரு சுரங்கம் இருக்கு. சின்ன வயசுல நாங்க எல்லாரும் இங்கதான் விளையாடுவோம். அதனால நாம இங்க மறைஞ்சிக்கலாம். யாராலையும் நம்மள தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. நான் அந்த இடத்துல எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிட்டேன். பாஸ், அந்த பையன் பறந்து நேரா இங்க தான் வந்துகிட்டு இருக்கான். கூட அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியா? சீக்கிரம் எல்லாரும் இங்க இருந்து வாங்க, கிளம்புங்க. இந்த பாறைய சீக்கிரம் தள்ளுங்க. அவன் எங்க போனா? இந்த இடத்துல யாருமே இல்லையே. இந்த சூரிய ஒளி எதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு? அட ஆமா, இது 2-3 இடத்துல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதே. இங்க என்ன இருக்குன்னு பாப்போம். அவங்களோட மோட்டார் சைக்கிள்ஸ்லாம் இங்க இருக்கு. அப்படின்னா அவங்களும் இங்க தான் எங்கேயோ இருக்கணும். இதுக்குள்ள யாரும் இல்லையே. சிவா, இங்கேதான்
சீக்கிரமா வா. சீக்கிரம் வாங்க போகலாம். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எந்த வழியா தான் போயிருப்பாங்க. வாங்க. சிவா, பொறுமையா சைக்கிள் ஓட்டிட்டு வா, அப்பதான் நீ கீழே விழாம இருப்ப. நான் முன்னாடி போறேன். பாஸ், இந்த ரூட் நேரா வெல்கனோ கிட்ட போகுது. அதுல இருந்து புகை வேற வருது. எப்ப வேணாலும் வெடிக்கலாம் பாஸ். கவலைப்படாதீங்க, நாம இந்த இடத்துலயே மறைஞ்சு இருக்கலாம். அவங்க எல்லாரும் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நாம வெளியே போயிடலாம். அங்கிள், நீங்க எப்படி வெளியில போவீங்க? உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதே. நீங்க இப்ப வால்கனோக்குள்ள தான் போயாகணும். அச்சச்சோ, இவ என்ன இப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா? சரி, இந்த சின்ன பையனை வால்கனோல தூக்கி வீசிடுங்க. நான் தான் முன்னாடியே சொன்னல அங்கிள், பையனை மட்டும் சொல்லாதீங்க. சிவா, என்னோட பேரு சிவா. என்ன பாக்குறீங்க? அடிங்க இவனை. இந்த இடத்தை விட்டு இவன் வெளியே போகவே கூடாது. உன்னோட விளையாட்டை தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துறியா? போய் சண்டை போடு போ. இந்த டைமண்டை நான் கஷ்டப்பட்டு திருடி இருக்கேன். இதை யாருக்கும் கிடைக்க விட மாட்டேன். உனக்கும் கிடைக்க விட மாட்டேன். ஓ, தைரியம் இருந்தா இந்த டைமண்டை எடுத்துக்கோ. டைமண்டை போட போறேன். போச்சுக்கோ. நான் இப்ப வந்துடுறேன். சிவா, வேண்டாம், போகாத. அதுக்குள்ள போகாத. சிவா, சிவா திரும்ப வந்துடு. அது எப்ப வேணாலும் பிளாஸ்ட் ஆகலாம். இல்ல, அந்த டைமண்டை எடுத்துட்டு வந்துதான் ஆகணும். இல்லன்னா உங்களோட வேலைக்கே போயிடும் லட்டு சிங் அங்கிள். சிவா, வெளியில வந்துரு. சிவா, வெளியில வந்துரு. எரிமலை வெடிக்க ஆரம்பிக்குது. நீங்க இங்க இருந்து போங்க, சீக்கிரமா போயிடுங்க. இல்லன்னா உங்களோட உயிருக்கும் ஆபத்து வந்துரும். நான் தான் சொல்றேன்ல, எல்லாரும் இப்பவே இங்க இருந்து வெளியில போங்க. ஓடியா ஓடியா. சிவா மறுபடியும் எரிமலைக்குள்ளே விழுந்துட்டு இருக்கான். லட்டு சிங் அங்கிள், இந்தாங்க உங்களோட டபுள் டைமண்ட். இதுக்கப்புறம் உங்களோட வேலை உங்களை விட்டு போகாது. இவன் வேல்கனோல இருந்து டைமண்ட ஈஸியா எடுத்துட்டு வந்துட்டானே. இவன் ஒரு சின்ன பையன் நினைச்சேன், ஆனா உண்மையிலேயே தைரியசாலி. இவனை தவிர வேற யாராலையும் என்னோட பிளான இவ்வளவு மோசமா சொதப்பி இருக்க முடியாது. இப்ப வாங்க மிஸ்டர் திருடரு. ஜெயில உக்காந்து வாழ்நாள் முழுக்க மாவாட்டிக்கிட்டு தோசை இட்லி எப்படி சொல்லலாம்னு யோசிங்க.
Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.